டாப் 5 ஃபன்னியான கமெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோல உங்களை பாக்குறது மிக்க மகிழ்ச்சி. வளவலன்னு பேசாம ஃபர்ஸ்ட் கமெண்ட் உள்ள போயிடலாம். ப்ரோ தூத்துக்குடி கொத்தனார் சாங்க்கு ரீல்ஸ் பண்ணுங்க. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? ஏதோ 90s சாங்க்கு ரீல்ஸ் பண்ண சொன்னீங்க பண்ணும். தூத்துக்குடி கொத்தனார் சாங்க்கு எப்படி ப்ரோ ரீல்ஸ் பண்ண முடியும்? அது என்ன சாங்? அந்த சாங்லாம் வேணாம், ஒரு தேவையில்லாத அந்த சாங்லாம் வேணாம் ப்ரோ, இதெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ. என்ன சாங் சொன்னாதானே நான் ரீல்ஸ் பண்ணலாமா பண்ண வேணாமா நான் முடிவு பண்ண முடியும். வேணாம் விட, அந்த சாங் விடு வேணாம். இப்ப நீ சொல்லலன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாப்பேன். தலைக்கு தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தாலும் சர்ச் பண்ணுவியா? அமைதியா அந்த சாங் வந்து ரொம்ப வந்து ஒரு கொத்தனார் அண்ணா டான்ஸ் ஏதாவது பாட்டு பாடுவாரு அவரா? அவர்லாம் கிடையாது. ஒரு பேர்ட் வேர்ட்ஸ் கமெண்ட் எல்லாம் இருக்கு பத்தியா, கெட்ட வார்த்தை கமெண்ட் எல்லாம் வச்சு பாட்டு ரெடி பண்ணிருக்காங்க. நான் பார்க்கவே இல்லை இந்த பாட்டு அப்படியே யூடியூப்ல. அதெல்லாம் பார்க்கவும் கூடாது, வேணாம் சாங் ப்ரோ, வேணாம் ப்ரோ சாங். கண்டிப்பா சர்ச் பண்ணி பாப்பேன். ஏய் மெண்டலா நீ? அது எல்லாருக்கும் தெரியுதுன்னா அப்ப அது நல்ல சாங்கா தான் இருக்கும், அது எப்படி கெட்ட சாங் ஆயிடும்? நான் தானே சொல்றேன், கெட்ட வார்த்தை போட்டு சாங் ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன், மறுபடியும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சாங் ஒண்ணு ரீல்ஸ் பண்ண சொல்வேன். நான் இல்ல, நீ ஒண்ணு மட்டும் ரீல்ஸ் பண்ண. அக்கா வழியே இல்லாம சாப்பிடறதுக்கு வழி சொல்லுங்க. முதுகெலும்பு தெரிய போகுது. நீ அக்கா வழியே இல்லாம சாப்பிடுறதுக்கு வழி சொல்லுங்க. சிரிப்பு வந்துச்சு. ஏன் தலையில நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? சஜஷனா ஒருத்தர் கேக்குறாரு, கொஞ்சம் சொல்லிவிடு, ஏன்னா சஜஷன் சொல்லிவிடு. ஏன் நான் உள்ள பொண்ணு பார்த்து இன்னொருத்த உள்ள கூட்டினதுக்கா? என்ன அப்படியே நினைச்சிருக்கீங்க? நீ பேசுறத பார்த்தா அப்படித்தானே இருக்கு. நான் எப்ப போவேன், நீ எப்ப அடுத்த உள்ள கூட்டு வரலான்னு பாக்குற போலியா? நீ நல்லா உஷாராதான் இருக்க. அதெல்லாம் ஜென்மத்துக்கும் நடக்காதுப்பா. அதெல்லாம் ஜென்மத்துக்கும் நடக்காது. சரி விடு, சரி விடு, சரி சரி விடு, சரி விடு. சும்மா அப்படியே ஒரு கமெண்ட் வந்தா போதும், அப்படியே அதை எடுத்துறது நான் உள்ள போறதுக்கு. சரி 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 விடு. இப்ப நான் அக்கான்ற முன்னாடி தம்பி ஒருத்தர் கேக்குறாரு, அதுக்கு பதில் சொல்றது இல்லையா? ஏன் அண்ணாவை போட்டு தள்ள கூட தான் சொல்லலாம், போட்டு தள்ளுற முடியுமா அதுக்குன்னு ஒண்ணு பேசிப்ப. அக்கா அண்ணாக்கு 150 ரூபா குத்து கோட்டர் வாங்கி குடிக்க சொல்லுங்க. சந்தோஷமா இருக்க போல. சந்தோஷம்லாம் இது இல்ல, நானா எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லை, உனக்கு தெரியாது. ஐயோ அப்படியே சொல்லிட்டுலாம் தண்டவனதான் வண்ட வளத்துல ஏறணும். இப்பதான் நீ ஒழுங்கா இருக்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துன்னு சொல்லவா? பேசிக்கலி நான் வந்து நான் ஆல்கஹாலிக் பர்சன். நான் வந்து குடிக்கிறதே கிடையாது. நம்ப மாட்டாங்க. மூஞ்சு முகர கட்டிய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு மார்க் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க குடிப்பியா குடிக்க முடியும்னு அவங்களுக்கே தெரியும், கமெண்ட் பண்ணுங்க. உன்னை பார்த்தா ஒன்னும் குடியாரி மாரி இது. என்ன பார்த்தா குடியாரி மாரி? பொம்பளை குடிக்க மாட்டாங்களா? நான் எவ்வளவு அழகா ஹீரோனி மாரி இருக்கேன். இன்னொரு கமெண்ட் இருக்கு, நான் அதை படிக்கிறேன். அதை பாத்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோனியா இருக்கா கமெண்ட் பண்ணுங்க. அக்கா நீங்க லப்பர் பந்து படத்துல நடிச்ச அக்காவா? சந்தோஷமா இருக்கு. மழைலாம் மூஞ்சிட்டு மேல பொழியிற மாதிரி இருக்கு. இவங்க வந்து ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க, ஆனா லப்பர் பந்து படம் கிடையாது. நீங்க மெட்ராஸ் படம் பாத்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வெத்தலை பாக்க அவங்க ஒரு 10 ரூபா கொடுறாங்கன்னா கலாச்சி நிக்கிறியா நீ? என்ன உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்ல நான் எந்த படத்துலயும் நடிக்கல, இவரு போய் சொல்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடிதான் நான் ஹீரோயினி சொல்லியிருந்தேன். நீ நான் ஹீரோயினி தான் இப்பயும். ஹீரோயினா படத்துல நடிக்கணும்ல அண்ணா. நீங்க சஞ்சு சாம்சன் மாதிரி இருக்கீங்க. இந்த மூஞ்சா இந்த மூஞ்ச பார்த்தா அப்படி இருக்கு, உங்களுக்கு அப்படி தோணுதா? நிறைய இல்ல ப்ரோ, நீங்க நிறைய கமெண்ட் அந்த மாதிரி தான் வருது. என்ன பாக்குறதுக்கு லுக் லைக் சஞ்சு சாம்சன் மாதிரி இருக்கு. அது பொறாம, அது நிறைய பேர் சொல்றாங்க. எப்படின்னு தெரியல, இந்த ஃபேஸ் கட் பார்த்தா எனக்கு ஒருவேளை இந்த மூஞ்ச பார்த்தாமா லைட்டா குண்டாயி கொஞ்சம் ஃபேஸ் அவருடைய ஹேர் கட் மாதிரி பண்ணா நான் சஞ்சு சாம்சன் மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்ல. ஐயோ தெரியாம அந்த கமெண்ட் வந்துச்சு, அதுக்கு நீ மாந்தூரம் எடுத்து பேசுற. அவர்லாம் எல்லாம் பாத்தாருன்னா அவ்வளவுதான். நான் தான் எடுத்து வச்சேன் கமெண்ட். நீ அதான் தெரியுது, நீ எடுத்து வச்ச நல்லா பச்சையா தெரியுது. உனக்கு நான் மட்டும் நல்லா எடுத்து வச்சுப்ப. அப்பெல்லாம் நீ கிடையவே கிடையாது. மனுஷன் ரொம்ப ஆசை வளர்த்துக்கிற நீ. என்ன கூட தான் இப்ப சொன்னாங்க ரப்பர் பந்து நடிக்கிற ஹீரோனியா. அதுக்கு நான் இது பண்ணனா, நானாச்சும் பாக்குறதுக்கு சஞ்சு சாம்சன் மாதிரி இருக்குன்னு தான் கமெண்ட் வந்துச்சு. ஆனா லப்பர் பந்து படத்துல நடிக்கிற ஹீரோயினியா அவங்கள மாதிரிதான் இருக்கேன். அதனாலதான் சொல்றாங்க, ஃபேன்ஸ் சொல்றாங்க பாத்துட்டு. உனக்கு அப்படியே காண்டாவதா? உனக்கு அப்படியே ஒரு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா வச்சுக்கேன், இவரு ஏத்துக்கவே மாட்டாரு. ஆனா இவருக்கு மட்டும் எதுவும் சொன்னாலும் ஆமா சாமினா டிக் பண்ணிட்டு போயிடணும். ஒரு உண்மையை சொன்னா ஏத்துக்க, அழகா இருக்கிறனா ஒத்துக்கோ. நீ சொல்றது எப்படி தெரியுமா? சரி நீ சொல்றது எப்படி இது சொல்லு, கேளுங்க. ஷோரூம்ல இருக்கிற எம்ஆர்எஃப் டயர் எங்க இருக்குது, கீஞ்சி போய் ஷானில மாட்ட எம்ஆர்எஃப் டயர் எங்க இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அவங்க லப்பர் வந்து ஹீரோயினி,
நீ நான் உனக்கு சொல்லிட்டேன்னா வச்சுக்க சிரிச்சிருவாங்க. நான் வேணாம் நீ என் புருஷன் நல்லா உன்னை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன் போயிடு. சரி ரைட் விடு. நீ படிச்சது போதும் கூட நான் ஒரு வெயிட்டான கமெண்ட் இப்போ உனக்கு எடுக்கிறேன். சொல்லு இதெல்லாம் அடுது. கிடைச்சிச்சு. அக்கா அண்ணாவை ஃபேன்ல கட்டி தொங்க விடுங்க. இதான் நான் எதிர்பார்த்தேன். ஒரு நாள் இந்த டாஸ்க் நான் பண்ணி காட்டுறேன். இந்த டாஸ்கவா ஃபேன்ல கட்டி தொங்க உள்ள உன்னை என் பேரே மாத்திக்கிறேன். நான் வா என்னன்னு மாத்திப்பேன். நான் மாத்திக்கிறேன். கண்டிப்பா இந்த டாஸ்க் வரும் கூடிய சீக்கிரத்துல. அக்கா அண்ணாவை குனிய வச்சு ஊமை குத்துங்க. இந்த டாஸ்க் பண்ணவே முடியாது. ஏன் பண்ண முடியாது? இப்பயே பண்ணலாமே இந்த டாஸ்க். எப்படி? காந்திமதிக்காக தோ டாஸ்க் ஸ்டார்ட். ஆனா சொல்லிட்டேன் வேணுமே பண்ணுகிறா. அடுத்து ஒரு தரமான டாஸ்க் ஒன்று போட்டு விடுங்க. இல்ல அடுத்தது நீங்க தரமா போட்டு விடுங்க. இல்ல நான் படிக்கிறேன். இல்ல இப்ப நானே படிக்கிறேன். அருமையான கமெண்ட் சொல்லு பாப்போம். என்ன அருமையான கமெண்ட்னு. சரவணன் கோவர்தனா பேரு. அருமையான கமெண்ட். அக்கா ஹஸ்பண்டுக்கு 10 கல்யாணம் பண்ணி வைங்க. அப்பா நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலையா? இவருக்கு 10 கல்யாணம். ஒரு கல்யாணத்துக்கே இவருக்கு எப்படியா இருக்குது. 10 கல்யாணம் வரையும் உனக்கு இதுல. ஏன் டாஸ்க் கேட்டாங்கன்னா பண்ணிட்டு போ. எப்படி பண்ண முடியும் டாஸ்க்? போன வாட்டி கூட தான் சொன்னேன். என்ன சொன்ன? நீ சரிதா கமெண்ட்லயும் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண முடியும் உனக்கு? ஏன் எரும மாட்டு கூட கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா நான் பண்ணனா உனக்கு? அது பண்ணுவா ஃபர்ஸ்ட். சரி 10 கல்யாணம் எருமாடு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிரு பரவாயில்ல. அதே நான் இன்னொன்னு சொல்றேன். சொன்னா அது உனக்குதான் இது சொல்லுவேன். நான் சொல்றேன் சந்து சொல்றேன். அப்படியே நான் சொல்றேன். அப்படியே ஒரு சில அந்த மேல அவங்க சில பேர்ல இருந்து அப்படியே வந்துடக்கூடாது. அப்படியே உங்க எக்ஸ்ல இருந்து வந்தா அவங்களா இருக்குமோ இவங்களா இருக்குமோ அப்படியே மைண்ட் போறதாங்க அங்க இல்ல. நான் அத பத்திலாம் எதுவும் சொல்ல எதுக்கு நீ தேவையில்லாம பாத்து நீ அப்படியே உன்னோட நடவடிக்கைலாம் அப்படியே கல்யாணத்திலே இரு. ப்ரோ இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு அண்ணா பாத்தியா அந்த சாங்க்கு போட்டு காமி அக்கா ரியாக்ஷன் பார்க்கலாம். பாட்டு நல்லா வைபா தான் இருக்கு. ஆனா புரியலையே எதுவுமே. புரியலையா? அண்ணனை பாத்தியா அப்பா கிட்ட கேட்டியா அப்படின்னு எவ்வளவு. இது தாய்லாந்து தமிழ். தாய்லாந்தா சைனாவான்னு தெரியல. ஏதோ ஒரு தமிழ். பாட்டுக்கு மீனிங் சொல்லு. அதான் அண்ணனை பாத்தியா அப்படின்னு கேட்க. அண்ணனை அதாவது திருட்டாம்புழுகுது. அண்ணனை பாத்தியா அப்பா கிட்ட கேட்டியா கூக்குனுது. அதான் நான் தெரியல எனக்கு தெரியல. எனக்கு அது என்னன்னு உனக்கே நான் தெரியல. நீ எனக்கு வேற வச்சு காட்டுறியா? அது ட்ரெண்டிங் சாங். ட்ரெண்டிங்ல போயிருந்தது ட்ரெண்டிங் சாங். அவங்க எனக்கு என் கேட்டு இது பாரு. அந்த அக்காவோட மூமெண்ட் தான் வேற அவளுக்கு பாருப்ப. ஆனா நீ ரொம்ப கேவலமா இருக்க. இதுதான் அவங்க டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு. இந்த மாதிரி நீ போய் ஆடுற. இப்ப நீ போய் இந்த மாதிரி இப்ப போய் ஆடுன்ட்டு இந்த மாதிரி ஆடுற நீ. இப்ப அவங்க டான்ஸ் நல்லா இருக்குல்ல. டான்ஸ்னு சொல்லல நானு. நீ என்ன சொன்ன? இப்ப அந்த அக்கா மூவ்மெண்ட் பாரு. அந்த அக்கா எப்படி ஆடுறாங்க காட்டுங்க. காட்டு சொன்னேப்பாங்க. அந்த மூவ்மெண்ட் பண்ணின்னு இருக்காது சொல்லிட்டு. அந்த அக்கா கியூட்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நானு வாய் கொஞ்சம் இப்ப நீ போய் இந்த மாதிரி ஆடுற. இப்ப நீ போயிட்டு அங்க ஆடுற பாரு. ஐயோ இதெல்லாம் நீ இதான் பிடிச்சிருக்கா? இல்ல நான் சும்மா பண்ணுக்கு போட்டேன். வேற சாப்டருக்கு போயிடலாம். சில அடிகளுக்கு பிறகு. அண்ணா என் பேர் கோபால். கன்னிராசிக்கு இன்னைக்கு என்ன பலன் பார்த்து சொல்லுங்க. என்ன சொன்னாங்களா? உண்மையா? உண்மைதான் சொன்னாங்க. காலன்று கை நீட்டு. கண்ணு மூடு. காலன்று பார்த்து சொல்லு. கோபாலுக்காக. கன்னி ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உண்டான ராசி பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா உயர்வு. என்னதான் உங்களுக்கு உயர்வு போட்டிருந்தாலும் உங்களை பிடிச்ச பீடை உங்க கூடவே தான் இருக்கும். அதை தவிர்க்கவே முடியாது. நல்ல நேரம் பாத்தீங்கன்னா காலையில 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. என்னதான் நல்ல நேரமா இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு யமகண்டம் தான். உங்களுக்கு துன்பம் தூக்க மாட்ட சொல்லும். இன்பம் இன்னைக்கே சாவ சொல்லும். நல்ல நேரம் நட்டுக்குன்னு போயிடும். கெட்ட நேரம் கெட்ட வார்த்தையா கேட்கும். கேடு கட்டுன்னு போயிடும். மேற்குல உரைக்கிற சூரியன் கிழக்குல ஒதுக்குது. நீங்க இன்னைக்கு வெளியே போகும்போது இப்ப என்னுடைய சிஷியர் பேசுவாங்க. ஜோதிடர் பவித்ரா கிட்ட கொடுக்குறேன் காலன்ற. நீங்க சொல்லுங்க. நீங்க இப்ப கோபாலுக்காக. கோபால் தானே பேரு? அந்த தம்பி தானே? அந்த தம்பி தான்.
மேற்கே உதைக்கிற சூரியன் கிழக்கு பார்த்து உதைக்குது. அதனால நீங்க வெளியே போகும்போது வெள்ளை நிற ட்ரெஸ் தான் போட்டுன்னு போகணும். அடுத்து அருமையாக சொன்னார். அடுத்தது கோவம் ஜாஸ்தியா வரும். என்னதான் கோவப்பட மாட்டோம் வந்தாலும் அத கோவக்காயா மாத்தி பொரிச்சு அவிச்சு சாப்பிட்டுருங்க. உங்களுக்குள்ளே அடைக்கிறது நல்லது. ஏன்னா அந்த கோவத்தை மத்தவங்க கிட்ட காட்டினீங்கன்னா நீங்க அடைக்கல அது கொலை வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அடைக்கல. நீங்க அடக்கலாம் காலையில வந்துருமா? மன்னிச்சிடுங்க, சிரிப்பு வருது, கொஞ்சம் சிரிச்சீரா வச்சுக்கோங்க. ஜோதிடத்துல சிரிப்பு கூடாது. சரிங்க பலகா. பாலகாவா? ஓகே, அடுத்து நான் வந்து குரு. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. நீங்க 3 செவ்வாய்க்கிழமை செவ்வாய் போதும். ஓகே செவ்வாய்க்கிழமை வர செவ்வாய்க்கிழமை. சரி. பரிகாரம் சாமி பரிகாரம் சொல்லுங்க. நீங்க பரிகாரம் சரி பரிகாரம் சொல்லுங்க. பரிகாரம் என்ன? பரிகாரம் சாமி பரிகாரம் சொல்லுங்க. பணியாரம் இல்ல. கோபப்படாதீங்க, யாரும் கோபப்படாதீங்க, சிரிப்பு வந்துச்சு. கடவுளே. கடவுளே. பரிகாரம் என்ன என்றால், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருப்பதனால் 3 செவ்வாழை வாழைப்பழம் சாப்பிடுங்க, சரியாயிடும். வார செவ்வாய்க்கிழமை 3 செவ்வாழை சாப்பிடுங்க. இந்த சைடு பார்த்து கோயிலுக்கு விளக்கு போடுங்க. இந்த சைடு வந்து விளக்கு போடுங்க. இன்னும் உங்களுக்கு பிடிச்ச பீடை போல உங்க கூடதான் இருக்கு. அது வந்து சுக்கிரன் வந்து குருல இருக்க வேண்டிய சுக்கிரன் குதிரை மேல இருக்க. சிரிப்பு காட்டாத இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. பக்தர்களுக்கு எல்லாம் பேசின்னு இருக்கு. அதான் குருல வந்து இன்னும் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கல. இன்னும் 10 வருஷத்துக்கு குரு பயிற்சி கிடையாது. அதனால நீங்க தான் பொறுமையா போகணும். யாருன்னு சொன்னா ஆமான்னு சொல்றீங்க. இவங்க சொல்ற எல்லா ஜோதிடமும் ஜாதகமும் பாக்குறது எல்லாமே சிரிப்பு வைக்க மட்டுமே, சிந்திப்பதற்கு இல்ல. கமெண்ட்ல காரி துப்பிடாதீங்க. இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டாப் 5 ஃபன்னியான கமெண்ட்ஸ்ல உங்க பேர் வரணும்னா மறக்காம எதனா ஒரு ஃபன்னியான கமெண்ட்ஸ போட்டு விடுங்க. அது நல்லா. இப்ப நான் சொன்னது எல்லாமே ஃபன்னுக்காக தான், நீங்க எதுவும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இவருக்கு கன்னிராசி தான். அதனாலதான் நான் சொன்னேன், என்ன பிடிச்ச பீட, நான் என்னதான் உயர்வுல இருந்தாலும் என்ன பிடிச்ச பீட கூடயே இருக்குது இல்ல. அடுத்த கமெண்ட் படிக்கலாம். அவ்வளவுதான், இதெல்லாம் முடிச்சுக்கலாம் போதும். இல்ல இன்னும் ஒரு கமெண்ட் மட்டும் படிச்சிடலாம். இன்னொரு கமெண்ட் என்ன கமெண்ட் எங்க இருக்குது? சரி, அப்புறம் நாளைக்கு படிச்சிடலாமா? இதுக்கப்புறம் ஓகே. இந்த மாதிரி டாப் ஃபன்னியான கமெண்ட்ஸ்ல நீங்க இடம் பெறணும்னா உங்களுடைய ஃபன்னியான கமெண்ட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. கண்டபடி காரி துப்பிடாதீங்க. பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி டாப் 5 ஃபன்னியான கமெண்ட்ஸ் கண்டிப்பா வரும். ஏன்னா டெய்லியும் 2 நாளைக்கு ஒரு போட முடியாதுல்ல. ஃபன்னியான கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல இருந்து எடுத்தானே போட முடியும். சரி, ஓகே. அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய். விடை பெறுவது ஜோதிடர் பவித்ரா. அடுத்து உங்களுக்கு என்ன ராசி சொல்றேன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீ நோ டொனேஷனே கிடையாது. டொனேஷன் இல்ல, ஃபீஸே கிடையாது. ஃப்ரீயாவே சொல்றேன் நான் உங்களுக்கு. தாமதம் இல்லாம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நான் கிளியர் பண்றேன். ஜோதிடர் பவி போயிட்டு வரேன். வணக்கம்.